ஃப்ரெண்ட். நைட் என்ன டிஃபன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இது பார்த்தீங்கன்னா, பச்சை கலரா இருக்குன்னு பயந்துறாதீங்க. ஸோ இது வந்து முடக்கத்தான் தோசைக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு மட்டும்ன்றனால நான் ஒரு 4, 5 தோசை வர மாரி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ மிச்சத்த காலையில யூஸ் பண்ணுவேன். ஓகே. முடக்கத்தான் இலை இங்க இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ காலையில எதுக்கும் போய் பார்க்கலான்ட்டு போனேன். நெறைய இருக்குது ஃப்ரெண்ட். பெங்களூர்ல தேடிக்கிட்டு போனேன். ஸோ எப்படி இவ்வளோ வளருதுன்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம ஊர் சைட்லலாம் நெறைய கிடைக்கும். இங்கேயும் அதே மாரி தான் சேம். நான் நினைக்கிறேன் காக்கா சாப்பிட்டுட்டு விதைய போட்டுருக்குன்னு. அது மாரி நெறைய மண்டி கிடந்தது. சரி கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடி வேர வந்து வீட்ல பதியம் போட்டு வச்சிருக்கேன். வருதா என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து தோசை மாவுல நம்ம வந்து கலந்துக்கிட்டு அரைச்சுக்கிட்டேன். ஓகே. வேற எதுவுமே பண்ணல. பிளைனா தான் ஊத்துவேன். ஓகே. இதுக்கு என்ன சட்னி பண்ணா கரெக்ட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் துவையல். தஞ்சாவூர் ஸ்டைல் மிளகாய் துவையல் பண்ணிக்கலாம். தஞ்சாவூர் ஸ்டைலா என்னன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா பண்ணுவாங்க இப்படிதான். அதே மாரி நான் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகே. எத்தனை மிளகா இருக்கு? 6, 7 ஒரு 8 மிளகா காண வச்சிருக்கேன். கரெக்ட்டா? 7 மிளகா காண வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு பூண்டு பல், முழு பூண்டு பல்ல தோல் உரிச்சுட்டு சேர்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமா ஆயில் ஊத்தி, இந்த மிளகாய வறுத்துக்கணும். அதோட சேர்த்து இந்த பூண்டு இருக்கு இல்லையா? அது நல்லா அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாரி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஃப்ளேவரா நல்லாருக்கும். ஸோ வச்சிருந்தும் சாப்பிடலாம். அரைக்கும்போது இதில கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி, இது மாரி சின்ன ஜார்ல போட்டுக்கிட்டா நல்லது. ஓகே. இது மாரி தான் பண்ணுவேன். தாளிக்க மாட்டேன். இதான் எங்க ஸ்டைல்ல நாங்க பண்றது. ஓகே. ஸோ இன்னைக்கு இதான் நம்ம வீட்ல டிஃபன். வேற என்ன அப்புறம்? இது பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஹீட் பண்ணி இப்ப காலைல பண்ணியிருந்த தொக்கு. ஸோ தக்காளி, வெங்காயம் தொக்கு. வீட்ல இன்னைக்கு டிஃபன். ஓகே. ஒயிட் கலர் மாவுல அவங்களுக்கெல்லாம் ஊத்தி குடுப்பேன். அவ்வளோதான். இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க மிளகாய் துவையல். அப்படியே எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட். பாய்.